தலையெழுத்தை மாற்றும் எழுத்து. சிறப்பாக நீ படித்தால் பல சிந்தனைகள் நிறைந்து உன் வாழ்க்கை. அப்படிப்பட்ட கல்வியின் அவசியம் பற்றி நாடகமாக நடிக்க வருகிறார்கள் நம் பள்ளியின் மாணவிகள். காட்சி 1. ஏழை வீடு, அம்மா மகன். என்னடா பண்ற? படிக்கிறியா இல்லையா? அதெல்லாம் ஏம்மா இப்ப கேக்குறீங்க? எப்ப பார்த்தாலும் படி படின்னு டிஸ்டர்ப் பண்ணிட்டே இருக்கீங்க. நல்லா படிடா. அதெல்லாம் நல்லா தான் படிக்கிற. அதை விடுமா, பசிக்குதுமா. சரி வாடா பெரியம்மா வீட்டுக்கு போலாம். காட்சி 2. பணக்கார பெரியம்மா வீடு, அம்மா மகள். ஆன் பண்ணு. எப்படிக்கா இருக்கீங்க? நல்லா தான் இருக்கிறோம். முதல்ல வந்த வேலையை சொல்லு. பாப்பாக்கு பசிக்குதாங்க்கா, சாப்பாடு போடுங்க. நான் வீட்டில் இருக்கிற எல்லா வேலையும் செய்கிறேன். பிரியாணி செஞ்சால் மட்டும் இப்படி தான் மூக்கு வைத்து வராங்களோ. இந்தா. ஐ, பிரியாணி நல்லா இருக்கு பெரியம்மா, இன்னும் கொஞ்சம் கொடுக்கல. நீங்கள் செய்கிற வேலைக்கு இதே போதும். நீங்களே எல்லாத்தையும் சாப்பிட்றாதீங்க. ஏன்க்கா இப்படி பேசுகிறீங்க? வாடா தம்பி போகலாம். சொல்லு. ஒரு வேளை சாப்பாட்டுக்காக எங்கள் அம்மா எவ்வளோ கஷ்டப்படுறாங்க. ஒரு நாள் நானும் படித்து பெரிய ஆளாகி காட்டுவேன். காட்சி 3. பணக்கார வீடு, அம்மா மகள். நான் உனக்கு ஒரு திருக்குறள் சொல்லித்தர, நீ சொல்லுடா. கற்க கசடர கற்பவை கற்ற பின் நிற்காதற்கு தக. பொருள்: கற்க வேண்டியவற்றை பிழையில்லாமல் கற்க வேண்டும். கற்ற பின் கற்ற வழியில் நடக்க வேண்டும். இது பொருளுக்கு மட்டும் அல்ல, உன் வாழ்க்கைக்கே பொருந்துண்டா. நீ படித்து பெரிய பிள்ளையை பார்க்கலாம்டா. எதிர்காலத்தில் நான் இல்லைனா நீ படித்து ஓ சொந்த காலில் நிற்கணும்டா. சரிடா. சில வருடங்கள் கழித்து மாற்றங்கள். எப்படி பாப்பா இருக்க? நல்லா இருக்கியா? நான் நல்லா இருக்கேன்க்கா. நீங்கள் எப்படி இருக்கீங்க? ஏதோ இருக்கிறோம். யாருமா வந்திருக்கா? பெரியம்மா வந்திருக்காங்கடா தங்கம். பெரியம்மாக்கு பிரியாணியா போடுங்கம்மா. சரிடா, உட்காருங்கக்கா. உட்காரு பாப்பா. இதா பாப்பா பிரியாணி. நானும் உன் பையன் மாரி படிக்க வச்சிருந்தா நான் அந்த நிலைமையில இருந்திருக்க மாட்டேன். கேட்காத அளவுக்கு செல்லமும் ஃபோனும் பணமும் கொடுத்து நானே என் பொண்ணை கெடுத்துட்டேன். அதுக்காக தான்க்கா கேட்குற அளவுக்கு செல்லமும் காசும் ஃபோனும் கொடுத்து ஆசை காட்டக்கூடாதுன்றது. நம்மளுக்கு எப்பயுமே கல்வி தான் முக்கியம். வாழ்க்கைக்கு கல்வி தான் அவசியம், கல்வி தான் அடிப்படை. அப்படிப்பட்ட கல்வி பெற்றோர்களோட கவனிப்பில் பிள்ளைங்களுக்கு எப்பயுமே கிடைக்கணும். அப்படிப்பட்ட கல்வி இல்லைன்னா பிள்ளைகள் செய்யும் தவறுகள் கவனிப்பின்றி போயிடும். அதனால் வாழ்க்கைக்கு கல்வி அவசியம். நன்றி. நன்றி. கல்வி ஒரு வாழ்க்கையை மாற்றும் வல்லமை உடையது. அப்படிப்பட்ட கல்வி வாழ்க்கைக்கு அவசியம் என்பதை நாடகம் மூலம் எடுத்துரைத்த மாணவிகளுக்கு நன்றிகளும் பாராட்டுகளும்.